வணக்கம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்போது, அவை ஏன் நடக்கின்றன? எதற்காக நடக்கின்றன? துல்லியமாக சொல்ல முடியாது. ஏன்னா, வாழ்க்கை ரொம்பவும் பிரம்மாண்டமானது. அதில் எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்தோடு நிகழலாம். இல்லை ஏதாவது ரேண்டமாக எந்தவித நோக்கமும் இல்லாமல் நிகழலாம். நம்மளால் எதையுமே சரியாக கணிக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆட்கள் கிடையாது நாம் யாரும். ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா, நுட்பமாக வாழ்க்கையை கவனித்தோம் அப்படின்னா, அவை ஏன் நிகழ்கின்றனன்னு புரிந்து கொள்ள முடியும். எதற்காக நிகழ்ந்தனன்னு புரிந்து கொள்ள முடியும். அதாவது சில விஷயங்கள் கடந்த காலத்தில் நிகழ்ந்திருக்கும், அவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா எதிர்காலம் என்பது கடந்த காலத்தின் நீட்சி. நாம் இந்த நிகழ்காலத்தில், இந்த நொடியில், இந்த கணத்தில் கடந்த காலத்திலேருந்து எதிர்காலத்தை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போயிட்டே இருக்கோம். இப்போ நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாது நாம் ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு, இல்லையா? அது வாழ்க்கையில் இந்த காணொலியை நான் ஏன் உருவாக்குறேன், இதை நீங்கள் ஏன் கேட்டுட்றீங்கன்னு துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒன்று, நம்ம இந்த வரைக்கும் வாழ்ந்து வந்த வாழ்க்கை நம்மளுக்கு தமிழ் தெரியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். அது ஒரு முக்கியமான காரணம், இல்லையா? இப்போது இங்கே இதை கேட்பதற்கு தமிழ் தெரியலன்னா அதை கேட்கவே முடியாது. ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள். அதே சமயம் இந்த காணொலி கேட்பதற்காக தான் நீங்கள் பிறந்தேன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அப்படியும் கிடையாது. இந்த நம்ம பிறந்ததற்கு, நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு பல காரணங்கள் கூடும். அந்த காரணங்களில் ஏதோ ஒன்றோட இதுக்கு இணைந்திருக்கக்கூடும், அவ்வளவுதான். அப்போது நம்ம நுட்பமாக கவனித்து அதை புரிந்து கொள்ள முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் விரும்பும் வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ இந்த காணொளி, அதாவது நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி அப்படிங்கிற தொடரின் 2ஆம் பகுதியான இந்த காணொளியை உருவாக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. முதல் காணொலியே எனக்கு உருவாக்கும் எண்ணம் இல்லை. ஏதோ மனசில் அந்த சமயத்தில் தோணுச்சு, அதனால் அதை உருவாக்குனேன். அது வச்ச நிறைய பேர் பார்ப்பாங்கலாம் கூட நினைக்கல. ஆனால் இப்போது திடீர்னு எனக்கு தோணுது, இதில் ஒரு தொடராக செய்யணும் அப்படின்னு. அதனால தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் அந்த காணொலியை உருவாக்கும் போதே ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இதை உருவாக்கணுமா, எவ்வளவு காணொலிகளை உருவாக்கணும், தினமும் ஒன்று போடலாமா, வாரம் ஒன்று போடலாமா, யார் பாப்பா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்து வச்சுக்கோங்களேன், நான் அதை செஞ்சுருக்கவே முடியாது. அந்த நேரத்தில் அது இயல்பாக தோணிச்சு, அதை உருவாக்கிட்டேன். அதை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கலாம் அதில். அதாவது உண்மையில் நாம் விரும்புவது எதுவானாலும் அதை நம்மால் அடைய முடியும். நாம் விரும்பும் வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். அதை முயற்சியின்றியே எதையும் செய்யாமலே அடைய முடியும். அதற்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம். அதை நீங்கள் மற்ற காணொலியில் பார்த்துருந்தீங்கன்னா, என்னை எழுத்த வாசிச்சிருந்தீங்கன்னா, இது வரைக்கும் என்னை குறித்து அறிந்திருந்தீங்கன்னா ஓரளவு நுட்பமாக புரிந்து கொண்டு இருக்கலாம். அப்போது இது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? எனக்கு உண்மையை சொல்லப்போனால் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நானும் எதையாவது சிந்தித்து சொதப்பியிருப்பேன். என்னை அறியாமல் பல விஷயங்கள் நிகழ்ந்தது, நான் நிகழ அனுமதித்தேன். இப்போ அந்த காணொலியை உருவாக்குவது போல், இந்த காணொலியை உருவாக்குவது போல், இந்த வார்த்தைகளை அனுமதிக்கிறது போல் வாழ்க்கை பல விஷயங்கள் எனக்கு தந்தது. அது தர அனுமதித்தேன், அவ்வளவுதான். இதை கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லோருமே ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆசையே துக்கத்துக்கெல்லாம் காரணம். அதனால் ஆசைப்படுறதே துக்கம் ஆயிடாது. ஆசையே துக்கத்துக்கெல்லாம் காரணம் அப்படிங்கும்போது அதில் பல நிலைகள் இருக்குது, இல்லையா? ஆசைக்காக நாம் எதையாவது செய்கிறோமா, ஆசைப்பட்டு ஏதாவது சொல்கிறோமா, ஆசைப்பட்டு ஏதாவது வாங்குகிறோமா, ஆசைப்பட்டு எதையாவது தர்றோமா? அதாவது ஒரு ஆசைப்பட்டு ஒன்று வாங்குவதற்கும் ஆசைப்பட்டு ஒன்று தருவதற்கும் வித்தியாசம் இருக்குது.
நான் வந்து இதை எனர்ஜியின் கோணத்தில் பார்க்குறேன். ஆசைப்பட்டு ஒன்று வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நாம் இன்னொருடன் வந்து பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்போ நம்மளை நாம் தாழ்த்தி கொள்கிறோம், இன்னொருவே உயர்த்துகிறோம். ஆசைப்பட்டு நாம் தரும்போது நாம் நம்மை உயர்த்தி கொள்கிறோம். மற்றவங்க தாழ்த்திக்கிறாங்களாங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்ம தர்றோம், முடிஞ்சிச்சு இல்லையா? வாழ்க்கையில் நம்ம எதை அடைய விரும்புகிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும், அதுதான் நம்ம அடைய முயல்வோம். ஆசைப்படுற வாழ்க்கையை தான் நாம் விரும்புவோம். அதே சமயம் அது நிகழ்ந்துருச்சுன்னா நாம் மகிழ்ச்சியாக இருப்போங்கிறதுக்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நம்ம பல விஷயங்களை குறித்து ஆசைப்படுவதற்கு காரணம் அது நிகழும் வாய்ப்பு குறைவாக இருக்கு இது என்பதனால தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு கிடைக்கிற விஷயத்த நம்ம யாராவது விரும்புவோமா, ஆசைப்படுவோமா? யாராவது இன்னொரு தலை வேணும்னு ஆசைப்படுவோமா? நல்லா இருக்கும்ல, இன்னொரு தலை முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கலாம், முதுகுல இருந்து யாராவது குத்துறாங்களான்னு பார்க்கலாம். இன்னும் 2 கைகள். இல்லை, நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இருக்கிறதுக்கு மேலே ஆசைப்படுறோன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? இல்லாததான் ஆசைப்படுறோம். அப்போ நம்ம எதையாவது ஆசைப்படுறோம் அப்படின்னா அது இல்லைங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்குன்னு அர்த்தமாகுது இல்லையா? அப்போது அந்த ஆசைப்படுவதை நான் முன்னாடியே சொன்னது போல் வேறு யாராவது தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது நாம் நமக்குள்ள ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறோம், பிறரை நம்ம நோக்கி இழுக்கிறோம். இதைத்தா அப்படிங்கிறதோ நம்மக்கிட்ட இழுக்கிறோம். மாறாக நாம் உன்னை தரும்க்கு ஆசைப்படும் போது நாம் மேலே எழுகிறோம். இது என்னிடம் இருக்குது, ஏன்னா இருக்கிறதா நம்ம தர முடியும், இல்லாத எப்படி நம்மளால் தர முடியும்? அப்போது அதை பற்றின புரிதலும் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இது இருக்குங்கிற புரிதல் இருக்குது. அப்போது நாம் அதை தரணும் அப்படின்னா நாம் உயரத்தில் எழணும். அதாவது இது வந்து உயர்ச்சி தாழ்ச்சிங்கிற கோணத்தில் சொல்லலை. அந்த உயரும்போது தான் அந்த இயல்பாக அந்த கொடுக்கும் நிலை உருவாகும். அது ஒரு இடத்துல காற்றழுத்தம் அதிகமானால் தான் அது காற்றழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி செல்லும் இல்லையா? அப்போது அந்த அழுத்தம் தேவையாக இருக்குது. அந்த விதத்தில் அது உயர்வானதுன்னு சொல்லலாம், இல்லை கனமானது, ஏதோ ஒன்றில் சொல்லலாம். அப்போ தான் அந்த பரிவர்த்தனை நிகழ்வதற்கான சூழல் உருவாகும். இப்போது அந்த இடமாவது ஒன்று அதிகமாக இருக்கணும், இடமாவது ஒன்று குறைவாக இருக்கணும். அந்த வித்தியாசம், அந்த வேறுபாடு ஒரு உரசலை உருவாக்கும் இல்லையா? அது வந்து இயற்கையில் வந்து அந்த உரசல் உருவாகுவதற்கு முன்னாடியே அந்த பரிவர்த்தனை நிகழத் தொடங்கிடும். இயற்கையிலாவற்று சமநிலையில் பேண முயலும். சில சமயம் அது செய்ய முயற்சிக்கும் அந்த பரிமாற்றம் வந்து பரிவர்த்தனை வந்து எளிதாக இருக்காது. இப்போது நிலநடுக்கங்கிறதும் ஒரு விதமான பரிவர்த்தனை தான். காத்தடிக்கிறது போல தான் நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி எல்லாமே இல்லை? இப்போது அந்த ஆசைங்கிறது நம்மளுக்கு சுட்டி காட்டுது நம்மிடம் அதிகமாக எது இருக்குது, நம்மிடம் குறைவாக எது இருக்குன்ட்டு இல்லையா? நம்ம குறைவாக இருக்கிறத யாசிப்போம், அதிகமாக இருப்பதை தர விரும்புவோம். அப்போ தான் நம்மகிட்ட ஒரு நிறைவான உணர்வை அடைவோம். இப்போ நாம் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி? நாம் இப்போ அது என்ன சொல்லுது? கொஞ்சம் அந்த வார்த்தையை கவனிங்க, இந்த பிரயோகத்தை. நாம் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி? அடையிறது. அப்போது அடையிறதுன்னா நம்ம விரும்புவதுங்கிறது நமக்கு வெளியில் இருக்குங்கிற மாதிரியான பொருள் தருது இல்லையா? இப்போது இங்கே நான் இது வரைக்கும் நான் பேசுனதுக்கு இதுக்கு ஒரு முரண் வருது இல்லையா? இப்போ நான் பேசுனது என்ன? ஆசை என்பது நமக்குள்ள ஒரு வெறுமையை காட்டுது, இல்லை நம்மிடம் அதிகமாக ஏதோ ஒன்று இருக்குங்கிறத காட்டுது. பட் இது வந்து அடைவது. அப்போது என்ன அப்போ சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரியான அணுகுமுறை வந்து
நம்மை வெளிநோக்கி செயல்பட தூண்டுது. நீ இப்படி செய், தினமும் காலைல 5 மணிக்கு எந்திரி, 30 கிலோமீட்டர் ஓடிட்டு வா, ஏதோ ஒன்று நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் செஞ்சால் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அது சாதாரண விஷயமா இருக்காது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு 10 வருஷம் செய்வோம். அது செய்யும்போது நம்மளுக்கும் ஏதோ ஒரு மாற்றம் இல்லையா? இது வரைக்கும் நம்ம வாழ்ந்து வந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு மாற்றம் நிகழுது. உடனே நம்ம அடையிறோம், நம்ம விரும்புவதை நோக்கி சென்று கொண்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கிடைக்கும். அது கிடைக்கலன்னா அது நம்ம அப்படியே முயன்று கொண்டே இருப்போம். அப்புறம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதையெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வெள்ளைக்கார மனநிலை. அது எல்லாவற்றையுமே அடைய முயலும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை ஒரு போட்டியாக, போராட்டமாக நினைக்கிறார்கள். அதில் தங்களை ஒரு ஆளுமையாக நிறுத்தி கொண்டு தாங்கள் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைப்பது தான் வெற்றி பெறணுங்கிறத. அந்த அடைவதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? தான் அடைஞ்சிட்டேங்கிற உணர்வா, நிறைவா, மகிழ்ச்சியா? தான் அடைஞ்சிட்டேங்கிற ஒரு எண்ணம். இப்போ அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் முன்னாடி சொன்னதுக்கு இதையும் கவனிச்சு பாருங்க. ஆசை நமக்குள்ளே உருவாகுது அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் எதையாவது நம்மளுக்கு யாராவது தருவாங்களான்னு ஆசைப்படுவோம். இப்போ நமக்குள்ளே ஒரு வெறுமை உருவாகுது, நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம். மாறாக நாம் எதையாவது தர விரும்பணும் அப்படின்னா நம்ம உயர்த்தி கொள்கிறோம். அது அப்போது நம்மிடம் எனர்ஜி செயல்படுவதையே மாற்றும். நம்மளை உயர்த்தி கொள்ள முயறோம் அப்படின்னு நம்ம வளரணும் இல்லையா? அப்போது நாம் எனர்ஜி அதை எங்கிருந்து அந்த எனர்ஜி வரும்? நம்ம அதுதான் கஷ்டப்படுறோம். அது நம்ம உடலில் இருந்து வரணும், நம்முடைய ஆழ் மனதில் இருந்து வரணும். நம்முடைய ஆசை என்னங்கிறது நம்முடைய இயல்பாக இருக்கணும். அப்போது நம்மால் இயல்பாக வளர முடியும், தானாக வளர முடியும், முயற்சியின்றி வளர முடியும், ஒரு மரத்தை போல வளர முடியும். நம்ம அடையணுங்கிறபோது தான் அது போராட்டமாக ஆகுது. கொஞ்சம் நுட்பமாக கவனிச்சுக்கணும். நான் இதை எல்லாமே எனர்ஜியின் கோணத்தில் பேசுகிறேன். இப்போது நான் இந்த காணொளிகளை உருவாக்குவதற்கு காரணம், என்னிடம் இவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது, அதை நான் வெளிப்படுத்துகிறேன். இப்போ அதை வெளிப்படுத்துவதற்கு இந்த காணொளி ஒரு சேனல் போல் இருக்குது. ஒரு டேமில் அணை போல் எல்லாக்குள்ளே எவ்வளவோ தேங்கி கிடக்கு. அது என்னென்னு எனக்கும் தெரியாது. நான் ஒன்றும் டேமை பராமரிச்சுக்கிட்டு இருக்கல. நான் இங்கே அந்த டேமில் இருக்கிற ஒரு கதவை திறந்து அந்த தண்ணி வெளியிடுவது போல் இந்த சொற்கள் ஒவ்வொன்றா வெளியே விட்டுட்ருக்கேன். எனக்கு தெரியுது டேமில் இந்த தண்ணி வர்ற வேகம், இதெல்லாம் வச்சு என்னுடைய அனுபவம், புரிதல், இதெல்லாம் வச்சு முடியுது, எனக்கு புரியுது. அதே சமயம் டேமுங்கிறது நான் தான் இல்லையா? என்னுடைய உடல் தான் அந்த அணை. அந்த அணையிலிருந்து தான் இந்த வார்த்தைகள் வெளியில் வருகின்றன, அந்த அழுத்தத்தினால். இப்போ அது இவ்வளோ நாளாக உள்ளே புடஞ்சி வச்சிருந்தது இருக்கு. அப்போ அது என்னுடைய ட்ராமா, இதெல்லாம் தான் அந்த இறுக்கத்தை கொடுத்து அந்த கட்டமைப்பை தந்து செயல்பட வைத்திருக்கு. இப்போ அந்த ட்ராமாவிலிருந்து அந்த விடுபடுவதும் போது அந்த கிடைக்கும் இடைவெளி தான் அந்த துளை. அவ்வளோ பெரிய அணையை கொஞ்சமாக திறந்துருக்கேன், துளை மூலமாக வெளியில் வருது. இது ஒரு கட்டுக்கோப்பாக நான் செய்கிறேன். இதை நான் ஒரு கட்டின்றியும் நான் செய்யலாம். கட்டின்றி செஞ்சேன்னா அது சீற்றமாக வெளிப்படலாம், கோபமாக வெளிப்படலாம், ஒரு ஆட்டமாக வெளிப்படலாம், தெரியாது. ஆனால் அதனால் பயன் இருக்காது, எனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி. இப்போ நான் சொல்ல வர்றது பார்த்திங்கன்னா, திருப்பியும் நான் முதலேருந்து கொண்டு வரேன். அதாவது ஆசை உருவாகும் போது நமக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாகும். இல்லைன்னா நம்மிடம் நிறைய என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். அப்போது ஆசை என்பது அடைவது கிடையாது, வெளியே செல்வது கிடையாது. அதுதான் அந்த காப்மேயரோட புத்தகம் சொல்லுது. அதுவும் நான் சொல்லுது, அது மேலை நாட்டு அணுகுமுறை. இப்போ நம்ம கீழை நாட்டு அணுகுமுறை அப்படின்னா அது பெண்ணியன்னு சொல்லக்கூடாது, பெண்மைத்தன்மை கொண்டது, மென்மையானது. அது பெற்றுக்கொள்வது, ஆனால் அது போராடாது, உரிமையை கேட்காது. எனக்கு இது உரிமை கொடுன்னு டிமாண்ட் பண்ணாத. நான் டிமாண்ட் பண்ணும்போது இன்னொருவர் ரெசிஸ்ட் பண்ணுவார் கண்டிப்பாக, இல்லையா? இப்போது இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாமே ஒரு எனர்ஜியின் கோணத்தில் பாருங்கள். நம்ம போராடும்போது என்ன பண்ணுறோம்?
ஒரு கோபமான எனர்ஜியை வெளிப்படுத்துகிறோம், ஒரு எதிர்மறையான எனர்ஜியை வெளிப்படுத்துகிறோம். மாறாக நாம் மென்மையாக பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு நம்மை அனுமதிக்கும்போது நாம் அப்போ நாம் நம்ம தாழ்த்திக்கிறோம், ஒரு பணிவு நம்மிடம் உருவாகுது. இப்போ இது ஒரு சுழற்சி, புரியுது அல்லவா? இப்போது நம்மிடம் சில விஷயங்கள் அதிகமாக இருக்கும், சில விஷயங்கள் இருக்காது. அதிகமாக இருக்கதை நாம் தரணும், குறைவாக இருப்பதை பெற்றுக்கொள்ளணும். அப்போது ஒரு நிகழ்வு நம் மூலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும், எனர்ஜி பரிவர்த்தனை நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அப்போது நாம் விரும்புவது எதுவாக இருந்தாலும் நம்ம அனைவருமே பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இப்போ என்னிடம் இதுதான் நிறைய இருக்குதுன்னு நான் தர்றேன். இப்போ நான் இதை எனக்கு ஒரே ஒரு நண்பர் இருக்கார், என்னிடம் இதெல்லாம் இருக்குது, பெற்றுக்கொள்னு சொல்லி அவர் தலையில் இதெல்லாம் போட முடியுமா? இல்லை. இப்போ நான் இதை பொதுவில் வைக்கிறேன், யார் வேண்டுமென்றாலும் தேவையானது பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு குளம்போல இப்போ என்னிடமிருந்து வார்த்தைகள் இந்த காணொளியாக சேகரமாகுது. இப்போ பார்க்குற யார் வேணாலும் 2 சிப் குடித்து பார்க்கலாம், பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து குடிக்கலாம். இப்போது நாம் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை அடைவது எப்படின்னு ஒன்று தலைப்பை பார்த்த உடனே நிறைய பேருக்கு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடும், ஆவலாக இருக்கக்கூடும். ஏதோ தொடராக வேற வரப்போதும்போது இன்னும் அடுத்து என்ன பேசுவோம், இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலான்னு ஒரு விருப்பம் எழக்கூடும் அவங்களுக்குள்ள. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது இல்லையா? அப்போது இதை நிறைய பேர் பார்க்குறாங்கங்கும்போது எனக்கு தெரியுது, இதோ நிறைய பேர் விரும்புகிறாங்க போல் இருக்கு. அப்போ என்னால் இதை பேச முடியுமா? அப்போ எனக்குள்ளே இருக்கும் சிந்தனைகள், எனக்குள்ளே இருக்கும் புரிதல்கள் அந்த கோணத்தில் தொகுக்கப்படும் இல்லையா? அப்போது என்ன ஆகுது, இந்த வார்த்தைகள் எல்லாமே எனர்ஜி இருக்குது இந்த ஒரு வார்த்தைக்கும் பின்னாடி. அந்த எனர்ஜிகள் எல்லாம் அந்த கோணத்தில் அதை நோக்கி குவியும் போது அந்த வார்த்தைகளும் அந்த விதத்தில் வெளிப்படத் தொடங்கும். அப்போது நம்ம இருவருக்கும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறத நான் தர்றேன், அதுதான் என்கிட்ட நிறையவும் இருக்குது, அதை தான் நானும் எல்லாருக்கும் தர விரும்புகிறேங்கும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது. நான் மகிழ்ச்சியாக தந்துக்கிட்டே இருப்பேன், மகிழ்ச்சியாக நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது வாழ்க்கை. அதுதான் நான் முன்வைப்பது. இப்போது இது எப்படி நிகழ்ந்தது தெரியல. அதான் இது நிகழ்வதற்கு தடையாக இருந்தது எதுன்னு சொல்ல முடியும். எதுனா அதுதான் அகங்காரம். இப்போ அந்த அகங்காரம் ஒரு ட்ராமாவின் வடிவில் எனக்குள் இருந்தது. இப்போ நான் அகங்காரம் என்று சொல்லும்போது அது மென்மையான அகங்காரமாக இருக்கலாம், ஒரு உறுதியான அகங்காரமாகவும் இருக்கலாம். நான் சாதாரண மனுஷங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பணிவு உருவாகுது. ஆனால் அந்த பணிவும் நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை தருது. ஒரு பாலித்தீன் பேப்பர் போல் நம்ம மாறுறோம். இல்லை நான் தான் எல்லாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பாறையை போல் உறுதியாக நம்மளை ஆக்கிக்கொள்கிறோம். இப்போ நம்மளை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பல சமயம் இரண்டும் கலந்ததாக இருப்போம். அதாவது சில சமயம் நொய்மையாக உடைந்து போவதாக இருப்போம், பாலித்தீன் பை போல் உறுதியற்று இருப்போம். சில சமயம் நல்ல பாலை போல உறுதியாக தெளிவாக இருப்போம். இதெல்லாமே மாறி மாறி நிகழும். ஏன்னா அதனால தான் சிக்கலான விஷயங்கள். அப்போது நாம் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பாறை போல் உறுதியாக இருந்தோம்னா நம்ம விரும்புவது எதுவானாலும் அதை அடைந்து விடலாம்னு நினைக்கிறோம். அதுதான் மேலை நாட்டு வழிமுறை. அகங்காரத்தை கொண்டு, முயற்சியை கொண்டு, திட்டத்தை போட்டு வெற்றி பெறுவது. அது அது ரொம்ப சிரமமானது, நடக்காதுன்னு சொல்லலை. அது ஏன்னா நம்ம அகங்காரத்தை கொண்டு ஒன்று அடையும் போது அதற்கு நாமளே தடையாகி விடுவோம். ஒரு சுமை கூடிக்கிட்டே போகும். நம்ம வெற்றி பெற வெற்றி பெற நம்முடைய கடந்த காலம் பெரிதாகிக்கிட்டே போகும். அப்போது ஒரு கட்டத்துக்கு மேல் நம்மளால் தொடர்ந்து செல்ல முடியாது. ஒரு பறவை பறப்பது என்பது வேறு, ஒரு ஆமை நடக்கிறதுங்கிறது வேறு இல்லையா? ஆமை அதோட ஓடு எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கு. பறவையை பொறுத்த வரைக்கும் அது கனமற்றது, ஒரு சுமையற்றது. அதோடைய எலும்புகள், அதோடைய உடல் அமைந்திருக்கும் விதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றிடங்கள் இருக்குது. அதனால் அது கனம் கம்மியாக இருக்கும், அதனால தான் அது பறக்க முடியுது. ஸோ சுமை குறையாக இருந்தால் இயல்பாக நாம் மேலே எழுவோம். இப்போ மேலே எழும்போது
அதான் சொல்ல வரேன். அதே சமயம் அழுத்தமும் கூடணும் இல்லையா? அப்போ அந்த அழுத்தத்துக்கு ஒரு முயற்சி தேவைப்படுது. இப்போ இந்த 2யும் நாம இணைத்து கொள்ளணும். ஆமை பறந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது அந்த கற்பனையே. நாம் விரும்புவது எதுவாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அகங்காரத்தை கொண்டு செயல்படும்போது பல தடைகள் வரும். மாறாக அகங்காரம் இல்லாமல் செயல்படும் போது அது நாம் நிகழ அனுமதிப்போம். அது அதான் சொல்லுவேன், இது எளிதில் நிகழாது. பல தடைகள் மூலமாக காயப்பட்டு நம்முடைய அகங்காரம் தன்னுடைய எல்லையை புரிந்து கொண்டு அது மெல்ல மெல்ல வலுவிழக்க தொடங்கும். இது ரொம்ப சிக்கலான விஷயம். அது வழி தருவது. அதனால தான் பார்த்திங்கன்னா வெற்றிங்கிறதே போராட்டம் அப்படின்னு நிறைய கதை விடுறாங்க. நான் அதெல்லாம் இல்லாமல் போகிறேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என்னளவு யாரும் துயரப்பட தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இது எனர்ஜியின் கோணத்தில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பல விஷயங்களை நாம் நிகழ அனுமதித்தாலே போதும். அதாவது நம்மிடம் இருக்கும் தடைகளை நாம் நகர்த்தி விலக்கி ஒரு பாதையை உருவாக்கணும்னாலே போதும். ஸோ நாம் செய்ய வேண்டியது எல்லாம் சரியான நிகழ்வுகள் நிகழ அனுமதிப்பது. நிறைய சொன்னது போல் அதுக்கு தடையாக இருப்பது நம்முடைய அகங்காரம். அகங்காரம் என்பது அறியாமையினால் தவறான புரிதல்களினால் உருவாவது. அதோட நம்முடைய நினைவுகள், சென்டிமெண்ட்டுகள், ஆசைகள், ஏக்கங்கள், விருப்புகள், வெறுப்புகள், எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் கலந்து ஒரு குட்டி சோறாகி கிடக்குது. சேரும் சகதியுமாக கிடக்கு. ஸோ அதை ரொம்ப கவனிக்கணும். அதை அகங்காரத்தை பல விதங்களில் அணுகணும். அதே சமயம் அது இல்லாமலும் இருக்க முடியாது. அகங்காரத்தை கைவிட முடியாது. அகங்காரத்தை நாம் கடக்கணும். நம்ம இருக்கும் சில தவறான புரிதல்கள் அதெல்லாம் கவனித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி அந்த வழிமுறை தான் நான் முன்வைக்கிறேன். இது கேட்பதற்கு சிக்கலானதாக குழப்பமானதாக தோன்றலாம். ஆனால் பொறுமையாக கவனித்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிதானது இது. அதாவது நமக்குள் இருக்கும் சுமைகளை குறைப்பது, இது கனத்தை குறைப்பது, இருளை போக்குவது. நம்ம எதையும் செய்ய வேண்டாம். அதாவது செய்ய வேண்டாம்னா நம்ம யாரையும் போய் பார்க்க வேண்டாம். ரொம்ப எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அது நாம் நிகழ அனுமதிக்கணும். அது எளிது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் தனித்துவமானவர்கள். நாம் கடந்த காலம் என்பது நமக்கு மட்டுமே உரித்தானது. நம்முடைய குடும்பம், நாம் வாழ்க்கையை வாழ்ந்த விதம், அந்த விதத்தில் நம்ம ஒவ்வொருவருமே தனித்துவமானவர்கள். ஆனால் இன்னொரு கோணத்தில் நம்ம எல்லோருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. பசி எல்லாருக்குமே தெரியும். பசினா என்னன்னு. துக்கம், வலி, மகிழ்ச்சி இதெல்லாம் நம்ம ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடிய திறன் கொண்டது. இப்போ மாத்திரம் கிடையாது. கடந்த காலம் எதிர்காலத்துலேயும் எல்லாருக்குமே இதெல்லாம் புரியும். அப்போ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய வித்தியாசமே கிடையாது. நம்முடைய தனித்துவம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. அதாவது நம்ம 99% குரங்குகள் தான் மரபணுக்களின் பார்வையில். 80% நம்ம எல்லா பெரும்பாலானவர்களும் மண்புழுக்கள் தான். இப்போது இதெல்லாம் நிறைய நுட்பம் இருக்குது இதுக்குள்ள. அதெல்லாம் கவனித்து அந்த தடைகள், அந்த பிழைகள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது எல்லாரிடமுமே இருக்கும். படித்தவரிடம் இருக்கும், படிக்காதவரிடமும் இருக்கும். ஆணிடம் தடைகள் பிழைகள் இருக்கும், பெண்ணிடம் சிலது இருக்கும். அது உருவாகிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்று சரி செய்வோம்னு நினைப்போம், அதன் மூலமாக வேறொன்று தவறாக புரிஞ்சுக்குவோம். அது ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கும். இப்போ ஒவ்வொன்றையும் நாம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. யார் என்ன யோசிச்சு பாருங்க. அதை எளிமையாக்கிக்கிட்டாலே போதும். அதான் சொல்ல வரேன். இது நம்ம விரும்புவது எதுவாக இருந்தாலும் அதை அடைய முடியும். ஆனால் அது அவ்வளவு எளிதும் கிடையாது. அதாவது அது எளிது. அந்த எளிதான அந்த இடத்துக்கு சென்று சேருவது கடினம். ஞானம் அடைவதுங்கிறது ஒரு நொடியில் நிகழ்வது.
ஆனால் அந்த ஒரு நொடியில் நிகழ்வதற்கு பல காலங்கள் எடுத்திருக்கும் இல்லையா? இப்போ இந்த காணொளியை உருவாக்குவதற்கு இது வரைக்கும் 25 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இந்த 25 நிமிஷத்துக்கு வந்து சேருவதற்கு எனக்கு 45 வருஷம் ஆயிருக்கு. ஸோ தொழில்நுட்பம் இந்த அளவு வளர வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வெவ்வேறு விதமான உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்குது. எனக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டியது இருக்குது. பாருங்கள், அது எல்லாம் எனக்கு தேவையாக இருந்திருக்கு. நான் இந்த காணொளிகளை தருவதன் மூலமாக உங்கள் எல்லோரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அன்பை, உண்மையான புரிதலை பெற்றுக்கொண்டேன். அதை உண்மையில் ஒரு மனிதரால் தந்திருக்க முடியாது. இப்போ என்னுடைய தேவை அவ்வளோ பெரியது. உண்மையில் அன்புக்கான என்னுடைய ஏக்கம் மிக ஆழமானது. ஏன்னா அது குழந்தையார் பருவத்திலேருந்தே எனக்கு கிடைக்கல. அதே சமயம் இன்னொரு கோணத்தில் என்னிடம் அன்பு நிறைய இருக்குது. அறிவை தான் நான் என்னுடைய துக்கத்தின் மூலமாக, அந்த எனக்கு வாழ்க்கையின் அனுபவம் ரொம்ப குறைவு. ஆனால் துக்கம் மூலமாக நான் கற்றுக்கொண்டவை மூலமாக எனக்கு கிடைத்த புரிதல்கள் மிக அதிகம். இப்போது அந்த அறிவை நான் ஞானமாக மாற்றி தருகிறேன்னு நான் நம்பிட்டுருக்கேன். எனக்கு அப்படி, ஏன்னா அது புரியுது. என்னால் முடிந்தது இதுதான், இதற்கு மேல் எனக்கு சாத்தியம் இல்லை. அது நிகழட்டும், அவ்வளவுதான். அதாவது இதை நான் தன்மணிப்பை கொண்டு முயற்சி செய்யக்கூடாது. நாளைக்கே வேறு எதையாவது பற்றி பேசணும், ஒரு புதிய விஷயமாக இருக்கலாம். நான் அதை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும், திறந்த மனதுடன் இருக்கணும். அதே சமயம் அதை சுமையாக ஆக்கிடக்கூடாது. ஓகே, தினமும் 10 காணொளி போட்டே ஆகணும், எப்படியாவது இந்த வருஷம் இறுதிக்குள்ளே 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடணும். உண்மையில் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தொடக்கத்தில் ஒரு தோணும். ஏன்னா நான் கார்ப்பரேட் துறையில் வேலை செய்தவன், திட்ட மேலாளனாக இருந்தவன். திட்டமிடுதல்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். அப்படின்னு நிறைய உழைப்பு போடுவேன். இப்போ அதெல்லாம் எனக்குள்ள அந்த அந்த திறமையெல்லாம் இயல்பாகவே இருந்திருக்கு. இப்போ நான் பள்ளியில் படித்த போதோ கல்லூரியில் படித்த போதோ அதையெல்லாம், அந்த திறமைகள்லாம் எனக்குள்ளே இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியாது. இப்போ அதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. அப்போ அந்த வாய்ப்பு கிடைத்த போது அதை வெளிப்படுத்தினேன். அதை வெளிப்படுத்தும் போது அதை மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளாங்க, மற்றவர்களும் விரும்பினாங்க. அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை மாறி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நான் தான் முன்னாடியே சொன்னது போல், இப்போது என்னமோ நடந்து இப்படி நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு வாசகி ஒரு அழகாக சொல்லியிருந்தாங்க, நான் அப்படியே மேலே வந்துட்டேன். நானும் அப்படி தான். ஆனால் என்னை அது ரொம்ப சிக்கலாக, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்தேன். அதற்கு நிறைய தவறுகள் என்னிடம் இருக்குது. ட்ராமா, என்னுடைய அகங்காரம், எனக்குள் இருந்த துக்கம், என்னுடைய தவறான புரிதல்கள். சரியான புரிதல்கள் எனக்கு தரப்பட்டாலும் நான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதற்கு வேறு காரணங்கள் இருக்குது. அதான் சொல்கிறேன், நான் மனதளவில் உடல் அளவில் இவ்வளோ நாட்கள் தயாராக இல்லை இதையெல்லாம் பேசுவதற்கு. இன்றைக்கு இந்த தருணம் சரியாக அமைஞ்சிருக்கு. ஒரு விதை முளைப்பது போல. அது எப்படி அமைஞ்சது, ஏன் அடைஞ்சதுங்கிறத நான் இன்னொரு காணொலியில் விளக்குறேன். வெம்மையின் ஒளின்னு ஒரு காணொளி மனதில் இருக்குது. அப்போது இந்த காணொளிக்கு அந்த காணொளிக்கு என்ன தொடர்புனா, அந்த காணொளி ஒரு சகாப்தம், ஒரு வாழ்வின் ஒரு விதமான முடிவுன்னு சொல்லலாம். அதில் நான் முற்றிலுமாக என்னுடைய கடந்த காலத்திலிருந்து ஒரு விதத்தில் துண்டிச்சு கொள்கிறேன்னு சொல்லலாம். இப்போ இந்த காணொளி மூலமாக ஒரு புதிய உலகுக்குள், புதிய காலகட்டத்துக்குள், புதிய வாழ்க்கைக்குள் நான் நுழையிறேன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி சாத்தியமாச்சு, என்ன ஏதுங்கிறதான் சொல்ல வரலையா. நீங்கள் பேரலாக மற்ற காணொளிகளை, என்னுடைய எழுத்துக்களை வாசித்து நீங்கள் எவ்வளோ ஆழமாக வேண்டும் என்றாலும் அறிந்து கொள்ளலாம். இது எப்படி நிகழப்போகுதுன்னு நீங்களே கண் முன்னாடி பார்க்கலாம். ஏன்னா எனக்கும் தெரியல அடுத்து என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்ன ஏதுன்ட்டு இல்லையா. அது எப்படி சாத்தியம் ஆகிருக்கு. நான் ஒரு மறுபிறப்பை எடுத்து வந்திருக்கேன். இந்த மறுபிறப்பில் நான் என்ன இருந்திருக்கேன்னா, இந்த படத்தில் இருக்கும் இந்த குட்டி குழந்தைய போல. அது குழந்தைன்னு சொல்லுவோமா, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தால் நம்ம எடுத்து கொஞ்சுவோமா,
தள்ள தூக்கி வச்சுக்குவோமா, இல்லை தூக்கி வீசிடுவோமா? அது சொல்வது கஷ்டம் இல்லையா? இப்போ இது ஒரு படம் தான். இது ஒரு வீடியோவாக இருந்ததுன்னா அந்த குழந்தை முழிச்சு அழுதாலோ சிரித்தாலோ அதோட பல்லை பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதுதான் அதை போல தான் நம்முடைய ஆசை என்பது பார்க்குறக்கு அழகாக க்யூட்டாக கூட இருக்கலாம். அது சிரிக்கும்போது தான் நம்மளுக்கு அது தெரியும். வெளிப்படும் போது தான் உன்னோட பின்னாடி இருக்கிற உண்மை நம்மளுக்கு புலப்படும். அப்போ அதை தான் நாம் கவனிக்கணும். அதுதான் நான் எனர்ஜின்னு சொல்கிறேன். ஒரு சொல்லுக்கு பின்னாடி இருப்பது எனர்ஜி. சொல் என்பதுக்கு ஒரே பொருள் தான் இல்லையா? ஒரு சொல்லுக்கு பெரும்பாலும் ஒரு பொருள் தான் இருக்க முடியும். ஆனால் அந்த எனர்ஜி என்பது வேறாக இருக்கலாம். ஒரு உணவு பசியை ஆற்றும், எல்லா உணவும் பசியை ஆற்றும். ஆனால் எல்லா உணவுகளும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு உணவு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுதா இல்லையாங்கிறது தான் அதன் பின்னாடி இருக்கும் எனர்ஜி. அப்போது நாம் பசியை ஆற்றுவதற்காக சாப்பிட்றோமா, ருசிக்காக சாப்பிட்றோமா, ஆரோக்கியமாக இருப்பதற்காக சாப்பிட்றோமா? இதெல்லாம் கவனிச்ச தான் நம்மளுக்கு வாழ்க்கை தெளிவாக இருக்கும் இல்லையா? அதை போல தான் நமக்குள்ளே ஏற்படும் ஆசைகள், இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ முன்பே சொன்னது போல் இது தொடராக வரும். ஆனால் அவ்வளோ எளிதாகவும் இருக்காது. எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கலான மாற்றம் இது. இப்போ எனர்ஜிங்கிறது சொற்கள் மூலமாக மாற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம பலருக்கும் இந்த சொற்கள் பரிச்சயம் ஆகணும். எல்லோராலும் இந்த காணொலி கேட்க முடியாது, கேட்டு புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஆழ்மனம் இந்த சொற்களுக்கெல்லாம் இன்னும் பழகலைன்னு அர்த்தம். இந்த எனர்ஜிக்கு இன்னும் தயாராகலைன்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய எனர்ஜி நிலை என்னவாக இருக்கோ அதுதான் வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா? அந்த இதை தான் நீங்கள் விரும்புவீங்க. இப்போ இந்த காணொலியை கேட்பதற்கு பொதுவாக ஒரு காமெடி பார்க்கணுன்னு நினைக்கலாம், எது வேணாலும் செய்யலாம், அது உங்களுடைய தேர்வு. அப்போது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் விரும்புவது எல்லாமே அந்த தரத்தில் தான் இருக்கும். அது உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறதுக்கெல்லாம் கிடையாது இல்லையா? ஒரு மரம் வளரும்போது அதற்கு வெவ்வேறு விதமான தேவைகள் இருக்கும். அதை போல் நாம் வளரும்போது மனிதர்களாக நமக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கும். அதே சமயம் அதான் அந்த ஆசைகள், தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆசைகள் எப்படி ஒரு வெறுமையை உருவாக்குதோ, இல்லை நம்மிடம் எது நிறைய இருக்குன்னு காமிக்குதோ, அதை இதை விட முக்கியமானது தேவைகள். ஏன்னா ஆசைகள் நிறைவேறினாலும் நிறைவேறாட்டியும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படாது. ஆனால் தேவைகள் நிறைவேறலைன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்போம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் இல்லையா? இப்போ இந்த காணொலிகளை உருவாக்கலைன்னா என்ன நிகழ்ந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த காணொலியை உருவாக்குவதன் மூலமாக எனக்கு தேவையான அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். நான் விரும்பியது எதுவாக இருந்தாலும் நான் எதையுமே விரும்பலை, அதைத்தான் விரும்பினேன். அது மட்டும் கிடைச்சா போதும்னு நினச்சேன். ஆனால் அதை எப்படி யாசித்து பெறுவதுன்னு தெரியலை. அதுதான் நான் வெவ்வேறு விதங்களில் முயற்சி செஞ்சு இப்போது கடைசியாக ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சொல்ல வரேன் இல்லையா, இது சரியாக இருக்கா தவறாக இருக்கா, இது எங்கே கொண்டு போய் விடும்லாம் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இது எனக்கு வேண்டியது நிறைய இருந்தாலும் அதை கொஞ்சமாவது கிடச்சிக்கிட்டு இருக்கு, போதும் அது இப்போதைக்கு. இப்போ நம்ம அப்படி தான் தொடங்கணும். அத்தனைக்கும் ஆசைப்படலாம், ஆனால் அத்தனையும் ஒரே நேரத்தில் கிடைக்காது, துளி துளியாக தான் கிடைக்கும், சொற்களாகத்தான் கிடைக்கும். அதை கோர்வையாக தொகுத்து கொண்டு அதன் மூலம் எப்படி வாழணும்னு கற்றுக்கொள்ள வேண்டியது தனி மனிதர் ஒருவர் மேற்கொள்ள வேண்டிய செயல். நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.